ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நானும் உன்கிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன். நீ போர் செஞ்சு வாதாடி 1000 பேரை ஜெயிப்பதை காட்டிலும் சிறந்தது ஓ மனச நீ ஜெயிக்கணுங்கிறது தான். உன் மனதை நீ வெற்றி கொண்டு விட்டாலே எல்லா காரியங்களும் உனக்கு சிறப்பாக சந்தோஷமாக முடிஞ்சிடும். யார் என்ன செஞ்சாலும் உன்னை கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது என் செல்லமே. ஏன்னா வாழ்க்கையில உனக்கு துன்பங்களும் நடக்கலாம், இன்பங்களும் வந்து சேரலாம். மற்றவங்க உனக்கு நன்மைகளையும் செய்யலாம், கெடுதல்களையும் செய்யலாம். யார் எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் ஓ மனசுக்குள்ள இருந்ததுன்னா யார் எதை செய்தாலும் நீ அதை பற்றி கவலைப்பட அவசியம் இருக்காது அல்லவா? இதைத்தான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நீ எதை பத்தியும் கவலைப்படாம ஓ மனசுல எல்லாம் சரியாகும், எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் நினைச்சதையெல்லாம் என் சாயப்பா நடத்தி கொடுப்பார்னு நல்ல எண்ணங்களோட நித்தமும் உனது வேலைகளை நம்பிக்கையோடு செய்து வா. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உருவாக்க வேண்டியதும் நீ நினைச்சதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பாக நான் ஏற்றுக்கொள்வேன் என் செல்லமே. சுயநலமான இந்த உலகத்துல தகுதியே இல்லாம சும்மா பேசணுமேனு விதண்டாவாதம் செய்யக்கூடிய பிடிவாதமான மனிதர்கள் உன்னை சுத்தி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை நீ உறவுகளாக வைத்துக் கொள்வதை காட்டிலும் தனியாக இருப்பதுதானே சிறப்பானதாக இருக்கும். என்ன அப்படிப்பட்ட சுயநலமுள்ள தகுதியே இல்லாத விதண்டாவாதம் செய்து பேசக்கூடிய பிடிவாதமான மனிதர்கள் ஒருபோதும் உனக்கு நல்லது செய்ய மாட்டாங்கிறது தான் உண்மை. உன் விருப்பத்தை நீ சொல்லலாம், ஆனா அவசரப்படாத. கொஞ்சம் அமைதியாக இருந்தா உன் விருப்பத்தையும் உன்னுடைய ஆசைகளையும் எதிர்பார்ப்பையும் உன் சாயப்பா நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பேன். அது வரைக்கும் உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ முயற்சி செய். இல்ல, என் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களை பார்த்து என்னால சந்தோஷப்பட முடியல நீ நினைச்சினா அதை நினைச்சு கவலைப்பட்டு வருத்தப்படுவதற்கு பதிலாக துன்பம் தரக்கூடிய விஷயங்களை மறக்க முயற்சி செய். தேவையில்லாம கோபப்படவும் வேணாம், அவசரப்படவும் வேணாம், பதட்டப்பட்டு பேசவும் வேணாம். ஓ மனசுக்கு நீ கொஞ்சம் அமைதியையும் நிதானத்தையும் கொடுத்தாலே இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியும். நீ பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு விதமாக உன் வாழ்வில் பலன் கொடுக்கும் என்பதை மறவாதே. ஒரு சொல்லு உன்னையே உருமாற்றி உச்சத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம். இன்னொரு சொல்லு உன்னை அதல பாதாளத்தில் தள்ளி உன்னை ஏமாளியாகவும் துரோகியாகவும் கூட காட்டலாம் என் செல்லமே. உன்னுடைய வார்த்தைகள் தான் உன் வாழ்க்கையை திசை மாற்றும் என்பதில் கவனமாக இருந்து கொண்டு நீ பேசக்கூடிய சொல்லிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இரு. ஏன்னா மனிதர்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடப்பதற்கு காரணமாக இருப்பது சொல்லும் செயலும் தானே. நீ செய்யக்கூடிய செயல்கள்ல கொஞ்சம் கவனமா தான் இருக்க, ஆனா பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் இன்னும் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் நான் நினைக்கிறேன். நீ இந்த உலகத்துல வாழ்ற வரைக்குமே எந்த விஷயம் செஞ்சாலும் அதை கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் தெளிவாகவும் செய்யப்பாரு. மறக்க வேண்டியதை மட்டும் மறக்காமலே இருந்து விட்டால் எப்படி உன் வலியும் வேதனைகளும் சரியாகும்? சில விஷயங்களை மறந்து கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லவே. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது கெட்டது நடக்கும். கெட்டதுங்கிறது எல்லை மீறிய அளவுக்கு மிக துன்பத்தையும் துயரத்தையும் தரக்கூடிய அளவுக்கு இருக்கதான் செய்யும். ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா நல்லது நடப்பதை எப்படி உன்னால் உணர்ந்து சந்தோஷப்பட முடியும்? கெட்டதை மறக்கவும் கெட்டதை மன்னித்து கடந்து வரவும் முயற்சி செய். இல்லனா வலியும் வேதனையும் உன்னிடமிருந்து விலகாது என்பதற்காகத்தான் சொல்கிறேன். நீ ஆசைப்பட்டதையெல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல உன் சாயப்பா நிச்சயமாக செஞ்சு கொடுத்துடுவேன். எல்லா விஷயங்களையும் வெளிப்புறத்தில் என்னால் மாற்ற முடியும், ஆனா ஓ மனசுக்குள்ள உன்னுடைய அகத்திற்குள் நீ நினைத்தால்தானே நல்ல மாற்றங்களை கொண்டு வர முடியும். கண்ணையும் காதையும் கண்ட கண்ட இடங்களுக்கெல்லாம் அனுப்பாமல் பார்ப்பதிலும் பேசுவதிலும் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும் நீ எடுத்துக்கோ. துன்ப கிணற்றில் போய் நீ விழுகாமல் உன் சாயப்பா நான் உன்னை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கேன். நீ நல்லவங்க கூட பழகுனா ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்ளலாம், கெட்டவர்கள் கூட பழகினால் ஏமாறாமல் இருக்க கற்றுக்கொள்ளலாம். ஆக எல்லா மனிதர்களும் நீ பழகித்தானே ஆக வேண்டும். உன்னை சுத்தி எல்லாரும் தானே இருக்காங்க. வாழ்க்கையின் உண்மையை புரிந்துகொள். ஓம் சாய்ராம்.